ஹலோ மக்களே, வெல்கம் டு கரோலி கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனான காரசாரமாக ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் சுலபமான முறையில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். முட்டை இந்த சைடு வெந்துட்டுருக்க கேப்பில் நான் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி இது பண்ண போகிறோம். தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். தக்காளியை 2 கட் பண்ணி இந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், ஒரு அரை கைப்பிடி அளவு. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க, நல்லா அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே நல்லா விடும். அதனால் சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி. அடுத்து முட்டை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். இந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம மசாலா எல்லாமே சூப்பராக அந்த முட்டைக்குள்ளே இறங்கிரும். ஸோ எல்லா முட்டையிலையுமே நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இந்த கிரேவிக்கு தேவைப்படும். இல்லை இவ்வளோ ஆயில் வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். பட் வந்து அந்த ஆயில் வந்து அவ்வளோ சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இந்த எண்ணெயிலையே நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. ஸோ டக்குன்னு நம்ம வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனேயெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. நல்லா பார்த்திங்களா, இந்த எண்ணெயில் நல்லா வெங்காயம் சூப்பராக வதங்கி வரணும் பொன்னிறமாக. அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. முட்டை மட்டும் வெந்து இருந்துச்சுன்னா போதும். 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி சுலபமான முறையில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த தக்காளியெலாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, தக்காளி, கொத்தமல்லி, மிளகாய் அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும். ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் வதக்கலை, பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
2 மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா சைட்லலாம் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டியிருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், பச்சை ஸ்மெல்லும் போயிடும். முக்கியமாக அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கக்கூடாது மசாலா சேர்த்தது. அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கணும். சைட்லலாம் ஏதாச்சும் மசாலா ஒட்டியிருந்தா கூட அதை எடுத்து நல்லா கிண்டி விட்டால் இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எனக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த கிரேவி. இப்போ வந்து நம்ம வேக வச்சு இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, முட்டையை சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். காரசாரமான சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி கூடயும் புரோட்டா கூடயும் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா அம்புட்டு ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, பார்க்குறப்பயே நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ணும் போல் இருக்கா? நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.